இப்போ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பசங்க காலேஜ் வரையில இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள உள்ள வராங்க அப்படின்றப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க? லைக் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க, எதுக்காக வராங்க, முக்கியமா என்ன இன்ட்ரெஸ்ட்காக வராங்க? இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது, நீங்க உங்க காலேஜ் படிக்கும்போது நீங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு ஜாபுக்கு போயிட்டு, சார் நான் காலேஜில் இப்படி இருந்தேன் பட் ஜாபுக்கு போனால் இப்படி இருக்குன்ற மாதிரி ஷாக்கிங்காக ஏதாவது சொல்றது இருக்கா? நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து ரியலான ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்கு? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கா இல்லை இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கா? இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பையன் 4 வருஷம் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்றது, ஒரு டிகிரி வாங்குறதுக்காக மட்டுமே படிக்கணுமா? இஸ் காலேஜ் இஸ் கெட்டிங் அவுடேட்டட்? ஆர் வி ப்ரொடியூசிங் மோர் இன்ஜினியர்ஸ்? தேவைக்கு அதிகமான இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்வியஸாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு இப்போ அந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் வருது, சம்திங் ஆன் யுவர் ஃபீல்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ல உங்களுக்கு ஒரு பவர் வருது, ஒரு விஷயம் நீங்க மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்க என்ன விஷயம் மாத்துவீங்க? எல்லாருக்கும் வணக்கம். இன்ஜினியரிங் அப்படின்றத பல தசாப்தங்களாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இன்ஜினியரிங் படித்தா லைஃப் செட்டில்ட் அப்படின்றது தான் நம்மளோட தாரக மந்திரமாக இருக்குது. எல்லார் வீட்லேயும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி காலேஜ் லைஃப்பில் நம்மளோட என்ஜாய்மெண்ட் வேறு மாதிரி இருக்கும். லைக் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்போம், நைட் ஸ்டடி பண்ணுவோம், வெளில போவோம், அசைன்மெண்ட் எழுதுவோம், மார்க் எப்படியோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று படித்து எப்படியோ பாஸ் ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு ஜாபுக்கு நம்ம உள்ளே போகையில் நம்மளுக்கு ஒரு பெரிய ரியாலிட்டி ஹிட் ஆகும். ஸோ எனக்குமே அந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோட முதல் ஜாப்ன்றதோட என்னோட முதல் இன்டர்வியூலேயே நான் அதை ஃபேஸ் பண்ணேன். ஸோ நான் படித்ததுக்கும் நான் போய் வேலை தேடும்போது அங்கே கேட்கப்படுற கேள்விகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்தேன். அது இன்ன வரையும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ முக்கியமாக இன்றைக்கி தேர் இஸ் நோ சிலபஸ், மார்க்ஸ், எக்ஸாம்ஸ், இதை பற்றிலாம் நம்ம ரொம்ப பேச போகிறதில்ல. ஒரு காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன டீச் பண்ணுறாங்க, ஒரு கம்பெனி, ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு ஸ்டூடெண்ட்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஒரு ஸ்டூடெண்ட் என்ன விதத்தில் வெளியில் போகிறாங்க. இன்னைக்கு இந்த தலைப்பில் நம்மளோட பேசுகிறதுக்காக டாக்டர் பாலகிருஷ்ணன் சார், ஸோ விநாயகா மிஷின்ஸ் அந்த குரூப்போட சேர்ந்த அறுபடைவீடு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இருக்காரு. ஸோ அவர் தான் நீங்கள் நம்மளோட சீஃப் கெஸ்ட் வந்திருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சரி, நல்லா இருக்குது, ரொம்ப நன்றி சார். ஸோ இங்கே வந்ததுக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணான்னு நினச்சி வந்ததுக்கும் ரொம்ப நன்றி சார். ஸோ முதல் கேள்வியே, நீங்களும் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான். நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் 2000 ஆண்டு நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட அந்த இன்ஜினியரிங் முடித்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் வேலைக்கு போனால் அந்த ஜாபோட ஜேர்னி ப்ளஸ் எனக்கு நீங்கள் இன்னொன்று ஒரு சின்ன ஸ்கூப் நியூஸாக உங்களோட ஃபஸ்ட்டு ஷாக்கிங்கான விஷயம் என்ன? நீங்கள் முதல் வேலையில் படித்து முடிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு வேலைக்கு போயில உங்களுக்கு எது ரொம்ப ஷாக்கை கொடுத்துச்சு, அதை பற்றி நீங்கள் சொன்னாங்களா? அதான் 2000 என்னோட டிகிரி முடித்தேன், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சென்னைக்கு நானும், அதாவது நான் படித்தது வந்து சவுத்து, அதாவது வில்லேஜ், ஆல்மோஸ்ட் வில்லேஜ் தான். அங்கே முடிச்சுட்டு நான் சென்னையில் வரும்போது ஃபுல் காம்படிஷன். லைக் அப்போ பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஒன்று, தென் அப்புறம் டெக்னிக்கல் ஸ்டாஃப் அது வந்தது. லைக் அப்போ நான் 2000 நாங்கள் 96 உள்ளே போய் கம்ப்யூட்டரை டச் பண்ணதே 97 தான். அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எடுத்தேன். பட் உள்ளே போய் 97 தான் கம்ப்யூட்டரை டச் பண்ணிவிட்டு நான் வெளியே வந்துட்டு லைக் ஃபஸ்ட்டு வெளியே வந்தோடனே எனக்கு என்னென்னா ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி, லாங்குவேஜ் என்ன அதாவது வேர் வி ஆர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அப்போது சென்னை இறங்கினோன்னா அண்ணா நகரில் ஃபஸ்ட்டு ஸ்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்டர்வியூலாம் ட்ரை பண்ணி பார்க்குறோம். எங்கே போனாலும் லைக் என்ன கம்யூனிகேஷன் அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டின் வந்து என்ன டெக்னாலஜியில் நீங்கள் ஸ்ட்ராங் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் கொஸ்டின். அப்போ தான் என்ன பண்ணோன்னா, அப்போ நாங்கள் எங்களோட பீரியடில் வந்து C++ அது மட்டும் தான் இருந்தது. ஜாவா அப்போ தான் இதில் வருது, மார்க்கெட்டில் வருது. அப்படி எங்களோட கரிக்குலமில் இல்லை. அப்புறம் வெளியே வந்துட்டு நாங்கள் 2000 ஒரு 6 months ஜாவா கோர்ஸ் பண்ணேன். ஜாவா கோர்ஸ் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்சம் அந்த 6 monthsல கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு லைக் அந்த கோர்ஸ் படிக்க as well as பேரலாக அதோட இது ஒர்க் பண்ணும்போது ஒரு ரியல் டைம் ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணோம். அதே கம்பெனியில் அவங்களோட இதுலேயே ஜாப் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு ஜாப்பு அதுதான். பட் என்னோட பேஷன் வந்து டீச்சிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு சேலரி 6000 சாஃப்ட்வேரில். ஓகே. பட் அட் த சேம் டைம் டீச்சிங்கில் 5000 சேலரி. ஓகே. ஃபஸ்ட்டு ஜாப். ஸோ அதுவான்னு பார்க்கும்போது என்னோட பேஷன் வந்து டீச்சிங் அப்படின்னால 1000 rupees சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஓகே நான் வந்து டீச்சிங் ஃபீல்டில்.
பட் அது ஜாவா அப்படிங்கிறது வந்து என்னோட ஸ்கில்லை வந்து அப்கிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ண அந்த கோர்ஸ் வந்து 6 months கோர்ஸ். ஸோ அதுதான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அதில் தான் அந்த கிக்கப் அந்த இதுங்கிறது வந்து என்னென்னா சாஃப்ட்வேராக டீச்சிங்கு அப்படின்னு பார்க்கும்போது நான் சூஸ் பண்ணது டீச்சிங்கு. பட் அப்போ வந்து நிறைய கிரிட்டிசைசம் வந்துச்சு. லைக் ஏன்னா சாஃப்ட்வேர் ஈஸியாக கிடைக்குது, பட் அதை விட்டுட்டு நீ டீச்சிங் போகிற அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு. அதுவே அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஓகே, அதுல இருந்து 26 years எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, சூப்பர் சார். நானுமே அந்த ஜேர்னி போயிருக்கேன் சார். நானும் 2009 வெளியே வந்தேன். அண்ட் அப்போ வெளியே வரையிலும் ஒரு ரெசெஷன் இருந்தது. ஸோ எனக்குமே ஐடியில் நான் ரொம்ப தேடினேன். எனக்கு இந்த கேப் இருந்தது. நீங்கள் ஜாவா கோர்ஸ் படித்த மாதிரி நான் தானா என்னோட முயற்சியில் ஒரு ஜாவா புக் வாங்கி படித்து அது வழியாக தான் வேலை பண்ணு வந்தேன். இடையில கேப்பில் சரி ஏதாவது காலேஜில் போய் ப்ரொஃபஸராக வேலை பார்ப்போம் அப்படின்னா வேலை தேடினேன். பட் அப்போ தான் இன்னொரு ரூல்ஸ் போட்டு எனக்கு அங்கேயும் கேட்டு அடைச்சிட்டாங்க. அதாவது எம்இ படிச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் பர்சியூ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் ஐடியிலே தேடுவோம்னு சொல்லி அப்புறம் என்னோட ஜர்னி ஐடியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி ஃபைன் சார். ஸோ இப்போது நீங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ 26 years ஆகிடுச்சு, ரைட் சார்? ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் ஆஃப் பசங்க காலேஜ் வரையில் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே உள்ளே வராங்க அப்படின்றப்போ என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க? லைக் என்ன எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க? எதுக்காக வராங்க? முக்கியமாக என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்காக வராங்க? இல்லை, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது பசங்களோட ஒரு சடன் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னா பேரண்ட்ஸோட கம்பல்ஷனில் உள்ளே வராங்க. அனதர் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வராங்கன்னா லைக் ஒரு டிகிரி முடிச்சா போதும், ஒரு இன்ஜினியரிங் டிகிரி இப்போ இருக்குதுல சம்வாட் ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி வெளியே சொல்லுறதுக்கு கொஞ்சம் நாகரிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லயும் சில செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்போ ஒரு 10 to 15% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் கேரியர், அதாவது நெக்ஸ்ட் ஃபியூச்சர் அப்படிங்கிறத நோக்கி உள்ள வராங்க. இப்போ அந்த கேப் அந்த ஒரு 15% ஸ்டூடெண்ட் தான் வெளியே வரும்போது சக்சஸ்ஃபுல் இன்ஜினியரா வெளியே வராங்க. ஓகே, சோ பேருக்கு முன்னாடி ஒரு நேம் சேக் டிகிரி அந்த 85% ஆஃப் இது வந்து அதுதான் இருக்கு எப்பவுமே. ஓகே, பட் அந்த ரீசன்னால தான் இப்போ என்ன ஆகுதுன்னா ஜாப் இப்போ நமக்கு டிமாண்டும் இருக்கு, சப்ளை சர்ப்ளஸ் இருக்குது, டிமாண்டும் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நமக்கு வந்து அந்த கேப் சொல்லுவோம், ஸ்கில் செட் இல்லை, இது லைக் டெக்னிக்கல் ஸ்டஃப் இல்லை, லைக் அந்த மாதிரிலாம் சொல்ற ரீசன் வந்து அவங்கள எக்யூப்டா வச்சுக்கிறது இல்லை. புரியுது. ரீசன் வந்து ஜஸ்ட் வராங்க, 4 years படிக்கிறாங்க, ஜஸ்ட் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ரியல் வேர்ல்டோட இது என்னன்னு தெரியுது. அதுக்கப்புறம் ஃபர்தராக பிஜிக்கு போகிறாங்க, இல்லை வேற ஏதாவது ஹை ஸ்டடீஸ் மாதிரி போகிறாங்க, இல்லை ஜாபுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த 4 years பீரியட்ல வந்து அந்த 15% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் டுவர்ட்ஸ் அவங்களோட கோல் என்னவோ அதை நோக்கி. சார், அது ஒரு சின்ன துணை கேள்வி தான் சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்டென்ஷனோட வராங்க, லைக் எதர் பேரண்டோடது இல்லை டிகிரி வேணும் இல்லை கரியர் வேணுன்றது. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு 1 year காலேஜ் லைஃப்ல இது மாறுதா? லைக் நான் சும்மா டிகிரிக்காக வந்தேன், பட் ஸ்டில் எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா பசங்க மாறுது. அது எப்படின்னா அவங்க அந்த பசங்க சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, ஸோ அது வந்து இட் மேட்டர்ஸ். எப்படி என்ன ஆகுதுன்னா வராங்க உள்ள, ஈவன் என்னோட லைஃப்லயே அது வந்து ஐ எக்ஸ்பீரியன்ஸ்டு. ஏன்னா நான் உள்ள போனது ஃபுல்லி தமிழ் மீடியம் பேக்ரவுண்டு. உள்ள போனேன் என்னோட காலேஜ் லைஃப்ல. எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து எல்லாருமே லைக் வேற வேற ரீஜனல் ஏரியா வந்து வந்தவங்க. அப்போ அவங்க கூட நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுனால என்னோட ஸ்கில் செட் நான் அப்படியே லைக் எல்லாத்துலயுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தேன். அது மாதிரி இங்க காலேஜ்லயுமே இப்ப வரைக்கும் பசங்களோட இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குதோ அதாவது சூசிங் ஆஃப் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துருந்தாங்க. ஓகே, சூப்பர். ஸோ அந்த 15 வந்து மேபி ஒரு 5 to 10% இது நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஓகே, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்றேன். அது ஆப்வியஸா அது இருக்குது. இப்போ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் அது அப்படிதான். ஓகே சார், சூப்பர். ஸோ இப்போ எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா, பசங்க வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்ன்றது மட்டும் தான் இருக்கா, இல்லை உண்மையிலேயே படிக்கிறாங்களா? இல்ல, இப்போ அதுதான் இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சொன்னாலே இப்போ நான் ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிக்கோ சிபிஎஸ்சி அதெல்லாம் சொல்லுவோம். இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்க்கும்போது சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து நாலேஜபிளா இருக்காங்க, டெக்னிக்கலி ஸ்டஃபாகவும் இருக்காங்க, ஸ்கில் ஓரியன்டாகவும் இருக்காங்க. பட் அவங்க மார்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கோர் பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள இப்போ நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிக்லேருந்து வரக்கூடிய பையனும் சிபிஎஸ்சிலேருந்து வரக்கூடிய பையனும் பார்த்தா அவங்க மெட்ரிக் பசங்க வந்து மோர் தென் 80-90% எடுத்துப்பாங்க அவங்களோட +2ல. பட் சிபிஎஸ்சி லெஸ் தென் 80 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு 4 years ஆஃப் இதுலேயும் அவங்க மார்க் வைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் என்ன ஆகுதுன்னா
இப்போ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அவங்க ட்ரை பண்ணுதாங்க. அந்த மக்கப் சிஸ்டம், அதாவது இப்போ இன்ஜினியரிங்குமே மக்கப்பிங் சிஸ்டம் தான். லைக் நம்ம என்ன இருக்கோ அதை எடுத்து லைக் லேர்ன் பண்ணதும் போய் வாமிட் பண்ண மாதிரி தான் இருக்குது. பட் அப்போ ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிக் பசங்க வந்து அந்த சிஸ்டம்லேயே அடாப்ட் ஆகி வர்றதுனால ஈஸியாக அவங்க வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. பட் சிபிஎஸ்சி வந்து அந்த மக்கப்பிங் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பசங்க அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பட் அடுத்து ஜாப்னு போகும்போது ஸ்கில் வைஸ் பார்க்கும்போது இவங்க வந்து கம்பேர்ட் டு அந்த ஸ்டேட் போர்டு அண்ட் மெட்ரிக்கை விட சிபிஎஸ்சி வந்து அவங்க. ஓகே, ஷோர் சார். சார் அடுத்து போகிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 கேள்வி சார். நீங்கள் உங்கள் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்? நான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். ஓகே. ஈவன் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் இப்போவுமே என்ன மீட்டிங் போனாலும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான். இன்டென்ஷனலாக ஃபர்ஸ்ட் பெஞ்சா இல்லை? இல்லை, அது மேபி அது வந்து எப்படின்னு தெரியல. ஸ்கூல்ல ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் பெஞ்சு தான். ஏன்னா இங்கே ஸ்கூல் எப்படின்னா லைக் டீச்சர்ஸ் டே அப்போ ஸ்கூல் டாப்பர்ஸ் யாரோ எந்த சப்ஜெக்ட் டாப்பர்ஸோ அவங்க தான் அந்த டேல உள்ள ஃபுல் சப்ஜெக்ட் டீச் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். அதனால நான் வந்து அந்த தமிழ்ல இருந்து எல்லா சப்ஜெக்டும் நான் தான் போய் டீச் பண்ணுவேன். அதுதான் மேபி என்னை அந்த டீச்சிங் ஃபீல்டுக்கு ஒரு பேஷனா அதாவது வந்த ரீசன் கூட இருக்கலாம். அப்படி வந்ததுனால அது ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆப்வியஸா அப்படி இதாயிடுச்சு. அதனால இப்போ வரைக்கும் அப்படிதான். ஓகே சார். நான் பர்சனலாக நிறைய குரூப் ஸ்டடிஸ், நைட் ஸ்டடிஸ்லாம் பண்ணியிருக்கேன். எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் படிக்கிற பழக்கம் தான். அது அப்படியே வந்தது தான். நீங்கள் எதுவும் பண்ணியிருக்கீங்களா அதை? நான் இது வரைக்கும் குரூப் ஸ்டடி பண்ணதில்லை. ஓகே. அதாவது இப்போ அதான் சொல்லலாம், இது டிஸ்கஸ் பண்ணுவோம், டவுட் கிளியர் பண்ணி கொடுப்பேன், அந்த மாதிரிலாம் அதெல்லாம் இது பண்ணுவோம். பட் குரூப் ஸ்டடின்னு இது வரைக்கும் இன்ஜினியரிங்லேயும் பண்ணதில்லை. ஓகே. ஸ்கூல் டேஸ்லையும் பண்ணதில்லை. ஓகே சார். அதை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் என்ன? லைக் எனக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் இது வரைக்கும் வந்தது இல்லை. ஆனா என்னன்னா காலேஜ் டேஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ எங்களோட பீரியட்ல இன்டர்நெட் எதுவும் கிடையாது. பட் நான் தான் ஃபுல்லா உட்காந்து நோட்ஸ் எல்லாம் லைப்ரரியில இருந்து புக்ஸ் எடுத்து எல்லாம் நோட்ஸ் எடுப்போம். பட் என்னோட நோட்ஸ் எடுத்து பசங்க படிப்பாங்க. பட் அவங்க நல்ல மார்க் எடுப்பாங்க. ஆப்வியஸா அதுதான் நடக்கும். அதுதான் அதோட அவுட்கம் தான் என்னோட அந்த இப்போ நான் ஒரு 45 புக்ஸ் கிட்ட டெக்ஸ்ட் புக் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அந்த நான் படிக்கும்போது இந்த நோட்ஸோட இதுதான். அதனால அந்த குரூப் ஸ்டடி இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணல. சும்மா நார்மல் டிஸ்கஷன் இருக்கும். ஓகே சார், சூப்பர், ஃபைன் சார். ஸோ அடுத்தது எனக்கு இப்போ நம்ம முதல்ல டச் பண்ண பாயிண்ட் சார், நீங்கள் சிபிஎஸ்சி மெட்ரிக் இந்த வித்தியாசம் சொன்னீங்களா? ஸோ இப்போ நல்ல மார்க்ஸ் எடுக்கிற பசங்க வந்து ஜாப்ல பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி ஃபீட்பேக் வந்துருக்கும் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி? அதே நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நினச்சிட்டு இருப்பீங்க, அவங்களோட ஜாப்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்டர்வியூ எல்லாம் தாண்டி ஜாப்ல இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் வந்துருக்குல்ல, கம்பெனியில் செலக்ட் ஆகி அதுக்கப்புறம் இல்லை அந்த பசங்களே கூட சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி. அதாவது ஸ்கோரிங் வைஸ் இப்போ பர்சன்டேஜ் காலேஜில் நல்லா ஸ்கோர் பண்ண பசங்க ஜாப்ல போய் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் அட் த சேம் டைம் அதுலேயுமே என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ நம்ம சர்வீஸ் பேஸ்டு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்ல போறாங்க. அது இங்கே பர்சன்டேஜ் நல்ல பர்சன்டேஜ் இருக்குது. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் கிடைச்சிருது. பட் அங்கே போயிட்டு அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஓகே. லைக் இப்போ ஜோமோ மாதிரியோ இல்லை அமேசான் மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் பார்க்கும்போது, இப்போ எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி என்னோட இதில் சோஃபார் வந்து ஃபீட்பேக் வச்சு பார்க்கும்போது அந்த பசங்க வந்து தேர் ஸ்ட்ரகிளிங். ஓகே. அதாவது என்ட்ரி லெவல் ஜாப் கிடைச்சிருது, அவங்க தேர் குட் ஆஃப் இது கோடிங் வைஸ் நல்லாவும் இருக்காங்க. அந்த லைக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு என்ன மாதிரி ஸ்கில் வேணுமோ அது எல்லாமே இருக்குது. பட் அங்கே போயிட்டு அவங்களால அந்த 1 year பீரியடை கிராஸ் பண்ணி வர்றதுக்கு அவங்க வந்து தேர் ஸ்ட்ரகிளிங் லாட். ஓகே. இப்போ முதல்ல நான் உங்களோட ஜாப்ல உங்களோட ஷாக் என்ன இருந்துச்சுன்னு கேட்டேன். இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிட்டத்தட்ட 26 years ஆயிடுச்சு. இப்போ உங்களோட ஸ்டூடெண்ட் ஒரு ஜாபுக்கு போயிட்டு, சார் நான் காலேஜில் இப்படி இருந்தேன் பட் ஜாபுக்கு போனால் எப்படி இருக்குன்ற மாதிரி ஷாக்கிங் ஏதாவது சொல்லுறது இருக்கா? அது ஒரு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. அது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் வந்து என்னோட ஒரு ஸ்டூடெண்ட், பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஓகே. 2004 பாஸ் அவுட். ஓகே. அதாவது என்னன்னா இஸ் அ வெரி, அதாவது ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்து வந்த பையன், லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர்ல வந்த பையன். நல்ல பையன், பேசிக்கலி நல்ல பையன், ரொம்ப புவர் ஃபேமிலி. ஆனா என்னன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்ததோட இது வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை. ஃபுல்லா வந்து லைக் ட்ரங்கன் ஆகிட்டான், ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் காலேஜுக்கு வருவான். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி இருக்கும். அவன் கிளாஸ்ல இருந்தாலும் எந்த ஃபேக்கல்ட்டியும் போய் டீச் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் அதே கிளாஸ்க்கு நான் போவேன். பட் என்கிட்ட வந்து ரொம்ப ஒபீடியண்டா இருப்பான். நம்ம டீச் பண்ணா நல்லாவே அவன் ரெஸ்பாண்ட் பண்ணுவான். வே ஆஃப் ரிப்ளைமே நல்லாவே இருக்கும். நான் ஹேண்டில் பண்ணது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஆரக்கிள், அதில் அந்த சப்ஜெக்டாக டீச் பண்ணேன்.
அப்போ ஒவ்வொரு டைமும் நியூவாக வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் யாராவது ஃபேக்கல்ட்டி வந்தாங்கன்னா உள்ளே போவாங்க, இவனை பார்த்துட்டு இவன் ஏதாவது சம்திங் ஏதோ பண்ணுவான், உடனே வெளியே வந்துடுவாங்க. அப்போ நான் ஹெச்ஓடியாக நிற்கும்போது என்கிட்ட வந்து உடனே கம்ப்ளைண்ட் வரும். கூப்பிட்டு அவனை கவுன்சிலிங் கொடுப்பேன். அப்புறம் ஓகேவாகும். இப்படியும் போச்சு. அவங்க டிகிரி முடிச்சு போயிட்டான். அப்புறம் வந்து 2010 எனக்கு ஒரு கால் வருது. யூகேல எங்கேயோ இருந்து கால் வருது ஒரு தீபாவளிக்கு. விஷ் பண்ணலாம். விஷ் பண்ணுறேன். எனக்கு அவன் பேர் சிதம்பரம். அப்புறம் சார் நான் சிதம்பரம் பேசணுன்னே எனக்கு அவன், ஏன்னா அது நல்ல ஃபெமிலியர் வாய்ஸும் ஃபேஸும் தான். ஓகே பார்த்து அவனுக்கு வந்து யாரும் தெரியுதா சார்னா இல்லை தெரியும், நான் இந்த சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான். அப்போ தான் சொல்லுவேன், சார் நான் அதாவது நீங்கள் அப்போ இல்லைன்னா நான் என்னோட லைஃப்பில் எங்கேயோ போயிருப்பேன். ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்னோட லைஃப்பை வந்து லைக் ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி கொண்டு வந்தீங்க. நீங்கள் தான் எனக்கு டிபிஎம்எஸ் எடுத்தீங்க, நீங்கள் தான் ஆரக்கிள் டீச் பண்ணீங்க. இப்போ நான் ஆரக்கிளில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய, ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அவன் பேக் பெஞ்சு எல்லாத்தையும் நீங்கள் நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், டிசிப்ளின் வைஸ் ஃபர்ஸ்ட், ஆட்டிடியூட் வைஸ் ஃபர்ஸ்ட், பட் பேசிக்லி ஈஸ் குட். அண்டர்ஸ்டுட். லைக் அந்த இதில் அது வந்து ஒரு பெரிய. ஸோ இப்போ நீங்கள் முதல்ல உங்களுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்க, உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து இனிஷியலாக நீங்கள் வரும்போது நீங்கள் பயந்தீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சிதம்பரம் அவரோட எக்ஸாம்பிளுமே கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருந்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் அது ப்ரிவேலாக இருக்கா கம்யூனிகேஷன்றதை? நான் அவர் இங்கிலீஷ் பேசுறது மட்டும் சொல்லலை, நார்மலாக பேசும்போதே ஒரு தயக்கத்தோட தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பேசுகிறாங்களா, அந்த கேப் இருக்கா? இல்லை இப்போ வந்து அது ரொம்ப இதாகிடுச்சு. ஏன்னா இப்போ அந்த எப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் வந்து அந்த பேரண்டிங் இது இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸ்லுமே லைக் அந்த கவுன்சிலிங் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால, எல்லா இதுலேயும் இருக்கிறதுனால மென்டரிங் செஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி வந்து ஈஸியாக அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்கிறதாங்க. பட் அதேமாரி 1 or 2 கேசஸ் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் மிங்கிள் ஆக மாட்டாங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரிசர்வ்டு ஷையாக இருப்பாங்க. பட் அந்த மாதிரி கேசஸ்லேயும் 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் அது எல்லாமே இப்போ அதை என்டலி அது சேஞ்ச் ஆகிட்டு. ஓகே சார். இது காலேஜில் இப்போ அவங்க வெளியில் போகையில் அந்த இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறாங்க, அங்கே போய் வேற ஒரு காலேஜ்லேருந்து ஒரு கம்பெனி என்விரான்மெண்ட் போகையிலையும் அவங்க அதை ப்ரிவைல் பண்ணிடுறாங்களா, இல்லை அங்கே எதுவும் பிரச்சனை இல்லை? அங்கே வந்து அது வந்து அவங்க அதை அந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணாதானே அவங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு அதை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறேன். அது போகுது. பட் அதுதான் யாரெல்லாம் அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டுக்குள்ள அடாப்ட் பண்ண முடியலையோ அவங்களால சக்ஸஸ் பண்ண முடியாது. ஓகே. அந்த கேசஸ் இருக்கு. ஓகே கேசஸ் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லாவே புக் ஹோமா இருப்பாங்க. லைக் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. மேபி இப்போ அதுதான் இப்போ வந்து நிறைய காலேஜஸ்ல ஈவெண்ட் மாதிரி நிறைய இந்த ஹேக்கத்தான்ஸ் மாதிரி நிறைய இதெல்லாம் வரும்போது அதுல கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹேக்கத்தான் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட இது. பட் அதுவுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு 20-30% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சரி. அடுத்து இது அந்த ஹேக்கத்தான் நீங்கள் சொன்னீங்களா, அதை பற்றி கேட்கலாம் தோணுச்சு. லைக் எனக்கு என்னன்னா, நானும் நிறைய காலேஜஸ் போகிறேன், பேசுகிறேன், ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுறேன், ஃபேக்கல்ட்டிஸ் மீட் பண்ணுறேன், பண்ணிகிட்டே தான் இருக்கு நிறைய. ஸோ ஹேக்கத்தான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ நான் படித்த காலத்தில் எப்படி சிம்போசியம்ஸ், பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் இருந்துச்சோ அது மாதிரி இப்போ வந்து ஹேக்கத்தான்ஸ் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்போ இங்கே இது ரியலான ஒரு அவங்களுக்கான ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷரை கொடுக்குதா, இல்லை இதையும் ஒரு காலேஜ் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம பண்ணிட்டு இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு ஃபைனல் ப்ராஜெக்ட் அவங்க எடுத்து இதை பண்ணி இதை ப்ரெசென்ட் பண்ணணுன்றது மட்டும் தான் இருக்கா, இல்லை உண்மையிலேயே அவங்க ரியலாக எக்ஸ்போஸ் ஆகி எல்லாம் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்போ சிம்போசியம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு போய் எக்ஸிபிட் பண்ணிடுறோம், ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். பட் ஹேக்கத்தான் பொறுத்தளவில் இப்போ 12 hours, 24 hours, 36 hours, 72 hours தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த பீரியடில் வந்து அவங்க ஹேக்கத்தானோட இதுவே ஃபுல்லாகவே எவாலுவேட் இது லைக் மென்டரிங் செஷன் இருக்கும், ஜூரி செஷன் இருக்கும். மென்டரிங் செஷனில் அவங்க சொன்ன கமெண்ட்ஸை அந்த ஜூரி செஷனில் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம வெளியே ப்ராடக்ட்டை பண்ணிட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா அந்த 36 hours அவங்களால அதை கோப்பப் பண்ணி கொண்டு போக முடியாது. அப்போ அந்த இடத்துல அது இதாகிடும். அப்போ 1 or 2 ஈவெண்ட் அந்த மாதிரி போவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் அந்த ஈவெண்ட் போகும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம எங்கே இருக்கோம், வேர் வி ஆர் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வந்துடும். ஹேக்கத்தான் பொறுத்தளவுல கண்டிப்பா அது அந்த மாதிரி இது நடக்க சான்ஸ் இல்லை. ஓகே, அப்படி போகக்கூடிய டீம்ஸ் வந்து வின் பண்ணாது. புரியுது. பட் என்ன நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் இன்னும் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஜூரியா நான் போனதில்லை. பட் எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டார்டர்ஸ்ல இருக்கவங்க சொல்றது கிட்டத்தட்ட ரிப்பீட்டட் ஐடியாஸ் சில நேரம் வருதுங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். லைக் ஒரே காலேஜ்ல இருந்து பார்த்தா போன வருஷம் அதே ஹேக்கத்தான்ல அதே ஐடியா வந்திருக்கும். நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கூட சில நேரம் பார்த்தா அதை எடுத்துட்டு வந்துருப்பாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த லைவ் ஹேக்கத்தான்ஸ்
மேபி அது ரொம்ப வேல்யூடா இருக்கலாம். பட் அனௌன்ஸ் பண்ணி நடக்கிற ஹேக்கத்தான்ஸ்ல அதுல வந்து என்னன்னா அந்த ஐடியாத்தான் சொல்லுவோம். ஓகே. ஐடியாத்தான் வந்து ஜஸ்ட் ஐடியா பிரசன்டேஷன் மட்டும் இருக்கும். ஓகே. லைக் அதுல இப்ப இந்த பிசினஸ் மாடல்ஸ் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கேசஸ்ல இந்த மாதிரி ரிப்பீட்டட் ஐடியாஸ் வருது. பட் ரியல் ஹேக்கத்தான்ல அந்த மாதிரி நமக்கு வராது. பட் ஈவன் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஒன்னாவே இருந்தாலும் 1 or 2 நாவல்ட்டியோ இந்த யூனிக்னஸோ ஏதாவது 1 or 2 கண்டிப்பா ஆட் ஆகிருக்கும். புரியுது. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரெலவெண்ட் தான். ஓகே சார், புரியுது. சரி சார், கொஞ்சம் லைட்டாக சீரியஸாக போகணும்னு நினச்சேன். ஸோ எனக்கு இப்போ நம்ம நிறையா பேசினப்போ நிறைய நேரங்களில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்க ப்ராப்ளம் பேசிகிட்டே இருந்தோம், ரைட்? ஸோ சிஸ்டமும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணோம். பட் ரியலான ப்ராப்ளம் யார்கிட்ட இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கா இல்லை இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கா? உங்களோட பார்வை என்ன? இல்லை ட்ரில் டவுன் எஸ் வெல், பட் ஓவராலாக ஒரு விஷயம் கேட்கல. எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நல்லாவே தான் என்னோட இதில் வந்து, அதாவது பொலிட்டிக்கல் மீன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே லைக் அவங்களோட ஈவன் அந்த ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அதுதான் 2017 ஸ்டார்ட் பண்ண. அதுதான் அந்த ஹேக்கத்தானோட அந்த பேஸ். அண்டர்ஸ்டுட். ஸோ 2017 வந்து இப்போ 9 years ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த விஷனே ஒரு பெரிய விஷயம் தான். ஓகே. அப்போ அந்த கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்டோட அந்த லைக் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு பிரசன்டேஷன் ஸ்கில்லா இருக்கட்டும், இல்ல கோடிங் ஸ்கில்லா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஹேக்கத்தான் அப்படிங்கிறது தான் ஒரு பிரைமரி இதா இருந்து அதை வச்சுதான் போச்சு. அப்ப அது ஒரு சிஸ்டம் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் சைட்ல வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த ஸ்டூடெண்ட் அப்படிதான் எப்பவுமே. அவங்க அதாவது அப்போ இருந்தாலும் 90s இருந்தாலும் அப்படிதான், 2000 இருந்தாலும் அப்படிதான், 10 இருந்தாலும் ஸ்டூடெண்டோட மென்டாலிட்டி அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது எல்லாருமே, அதாவது சிஸ்டமும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். 50-50 மாதிரி தான். சரி சரி. இப்போ நான் அந்த முதல்ல கேட்டுக்கல, இப்போ நம்ம சிதம்பரம் அவரே எடுத்துக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளாக. இப்போ அவர் வந்து பெருசாக மார்க் எடுக்கல, எல்லாமே வந்து அந்த நெகட்டிவ் சைட் ஆஃப் ஸ்டூடெண்ட் எப்படிலாம் இருக்கக்கூடாதோ இருந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு, ரைட்? ஸோ இப்போ தி ஆப்போசிட் சைடு எடுத்துக்கோங்களேன். இந்த மார்க் நல்லா எடுக்கிறவங்க, காலேஜ் டாப்பர்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்களா? அப்படி இருக்க எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? எல்லாருன்னா அவங்க சூஸ் பண்ண ஃபீல்டுல சக்ஸஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஓகே. அதாவது ஃபர்ஸ்ட் முடிச்ச வெளியே வந்தோன்னு அதான் சொல்றேன், வந்தோடனே அந்த ரியல் டைம் இதில் போய் பார்க்குறாங்க. சில பேர் வந்து கோடிங் ஸ்கில்லே இருக்காது, ப்ரோக்ராமிங் இதுவே இருக்காது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லைக் வேற ஏதாவது யூஐஎக்ஸ் மாதிரி அந்த ஃப்ரண்ட் எண்டோ அந்த மாதிரி இதில் உள்ள போயிடுறாங்க. சில பேருக்கு கோடிங்கே வேண்டாம், எனக்கு இந்த சாஃப்ட்வேரே வேண்டாங்கும் போது அவங்களோட சூஸிங் வந்து அனிமேஷன் ரிலேட்டடாக போகிறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முந்தி இருந்தது மாதிரி ஏதாவது இதுதான் இப்போ சாஃப்ட்வேர் தான் போகணும் அப்படின்லாம் இல்லை. அவங்க வந்து ஒரு டிகிரி வேணும், பேசிக் டிகிரி. பட் ஜாப்னு போகும்போது அவங்களோட பேஷன் என்னவோ அதை நோக்கி அவங்க போகிறாங்க. இல்லை அது ஓகே. எனக்கு என்னன்னா இப்போ 90 மார்க்ஸ் மேலே எடுக்கிறாங்க. என்னோட கிளாஸ்லேயும் டாப்பர்ஸ் இருந்திருக்காங்க. நான் படிக்கும்போதுலேருந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் இருந்திருக்காங்க. பட் நான் திரும்பி பின்னாடி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் பெருசாக டாப்பர்லாம் கிடையாது. நான் ரொம்ப ஆவரேஜான ஒரு ஆள், ஒரு 70% அதுதான் நம்மளுக்கு சரியாக வந்திருக்கு. ஸோ பட் டாப்பர்ஸாக எடுத்தவங்க நான் திரும்பி பார்க்கும்போது 1-2 பேர் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியான ஃபீல்ட்ஸ்லேயோ எங்கேயோ போயிருக்காங்க. பட் மற்றவங்க வேறு எதாவது மாறி போயிருக்காங்க. சில பேர் வந்துட்டு வேறு இடத்துல போயிருக்காங்க, ஊர்லேயே செட்டில் ஆயிருக்காங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக அன்சக்ஸஸ்ஃபுல்லாக பேச விரும்பல. பட் ஸ்டில் எனக்கு என்னோட கேள்வி என்னன்னா, மார்க்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ? சிஸ்டம் வந்து ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலேஜே எடுத்துக்கிட்டோம்னா டாப் 10 காலேஜஸ் எது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டாப் 10ல் யார் மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்க தான். டாப் 10 ஸ்கூல்ஸ் எதுனா எந்த ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் அதிகமாக இருக்கும் அதுதான் டாப் ஸ்கூலாக தெரியும். ஸோ சிஸ்டமே வந்து மார்க்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குது, ஸ்கில்ஸுக்கு இல்லை. அப்படின்றப்ப தான் இந்த சிஸ்டம் மேலே எனக்கு ஒரு கேள்வி வருது, அதை தான் கேட்குறேன். இல்லை அது எனிவே எதுனால ஒரு என்ட்ரின்னு வேணும்ல. வந்து லைக் இன்ஜினியரிங்கே +2 மார்க்ஸ் ப்ளஸ் என்ட்ரன்ஸ். எங்களோட பேட்ச்ல அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2005-06 பிறகு தான் அந்த என்ட்ரன்ஸுங்கிறத எடுத்தாங்க. ஸோ அந்த அப்போ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் அவங்க வந்து உள்ள ஒரு அட்மிஷன், ஒரு இன்ஜினியரிங் அட்மிஷனே நம்ம உள்ள போகிறோம். அப்போ வந்து உள்ள வரக்கூடிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோட லைக் குவாலிட்டி வந்து சம்வாட் நல்லாவே இருந்தது அந்த பீரியட்ல. இப்போ அப்படி இல்லை. இப்போ வந்து லைக் இது கிடையாது, என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து காமன் இது கிடையாது. லைக் இப்போ வேற யூனிவர்சிட்டி லெவல்ல என்ட்ரன்ஸ் இருக்கு, அது வேற. காமனா வந்து அவங்க என்னன்னா +2 மார்க்ஸ் வச்சுட்டு உள்ள வராங்க. அப்போ அந்த மார்க் அப்படிங்கிறது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இங்கே வந்துட்டுமே அந்த மார்க்கு தான். ஏன்னா ஒரு இன்டர்வியூ அப்படின்னாலே ஒரு 80% வேணும், ஒரு 90% வேணுங்கிற ஒரு அந்த செட்டப் பண்ணது சிஸ்டம் தானே. அதான் சிஸ்டம் கேள்வி. அதுதான் அதுவும் அந்த இப்போ என்ன சில இது, ஆனால் அது வந்து இப்போ ஸ்லோவா மாறிட்டு வருது. என்ன ஆகுதுன்னா சில கம்பெனிஸ் என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா இவன் 90% எடுத்துட்டு உள்ள வந்தான்னா லாங் டேர்ம்ல இருக்க மாட்டான். அப்போ இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தா இவங்க ஒரு லாங் டேர்ம்ல இப்போ ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த 1 year ட்ரைனிங்கோ 6 months ட்ரைனிங் இருக்குது. நெக்ஸ்ட் 3 years வந்து அவங்க அந்த கம்பெனியோட கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு
அது வின் மாதிரி இருக்கும். புரியுது. இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னா ஒரு 1 year இருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஜம்புக்காக நெக்ஸ்ட் வெளியே போயிடுறாங்க. அதாவது அதுதான் அந்த ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கில் கேப்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சேலரி, அந்த சேலரியை நோக்கி அவங்க போயிடுறாங்க. அதனால இப்போ என்ன சில கம்பெனிஸ் இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா பர்சன்டேஜை வந்து ஒரு மேட்டர் அவங்க அதாவது கன்சிடர் பண்ணது கிடையாது. சில கம்பெனிஸ் வந்து அதாவது அது எதுக்காக அப்படின்னா அந்த என்ட்ரியில அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபில்டர் பண்ணிருக்காங்க. நமக்கு அந்த இன்ஜினியரிங் சீட்ஸோட இது வந்து இப்போ லைக் இன்டேக் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து அங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அந்த இதுக்காக அவங்க வந்து அந்த என்ட்ரி லெவலுக்காக தான் பர்சன்டேஜை பார்க்குறாங்க. அது புரியுது சார். இப்போ அது ஒரு ஃபில்டர் கிரைட்டீரியா அப்படின்னு தான் பார்க்குறோம். பட் ஆனால் என்னோட கேள்வி மறுபடியும் எங்கே அப்படின்னா அதனால நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆளு நம்ம வேலையில் அந்த கம்பெனிஸ் வந்து இழத்துறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு. ஏன்னா நான் ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்டார்ட் அப்பில் ஐ ஹேவ் கிளியர் ரூல்ஸ் தெரிஞ்சணும். என் கம்பெனியில் இது வரைக்கும் ஒரு 30-40 பேர் வேலை பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். பிகாஸ் ஆஃப் ஏஐ வி ஹேவ் டு டு சம்திங் அண்ட் ஸ்டஃப்ஸ். பட் என் கம்பெனியில் இருக்கிறவங்க இது வரைக்கும் சேர்ந்தவங்க யாருமே என்ன டிகிரி படிச்சிருக்காங்க, எங்கே படித்தாங்க, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு அது தேவையே இல்லை. நான் அப்படி தான் யோசிக்கிற ஒரு ஆள். எனக்கு தேவை அவனோட ஸ்கில், அவன் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கேன், இது எதுவுமே நான் பார்க்கல. அல்டிமேட்லி ஐ வாண்ட் ஹிம் டு பி ஸ்கில்ட், என் டீமோட ஜெல்லாக ஒர்க் ஆகணும் அப்படின்றது. நான் ஒருவேளை இந்த ஃபில்டர் கிரைட்டீரியா வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு வர ரெஸ்யூம்ஸை நான் ஃபில்டர் பண்ணிருக்க முடியும். பட் அதில் நான் சில பேர் மிஸ்ஸும் பண்ணியிருப்பேன்ல. இதனால நம்ம இந்த மார்க்கை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோமோ அப்படின்றது எனக்கு இது சிஸ்டம்ல தான் கேள்வி வைக்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 10th 12th இன்ஜினியரிங் எல்லாத்துலேயும் மார்க் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதனால ஸ்கில் அடிவாங்க. மார்க் அப்படிங்கிறது ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பேசிக் கிரைட்டீரியா தான். கண்டிப்பாக அந்த மார்க் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா அப்போதான் நம்மளோட அந்த எஜுகேஷன் சிஸ்டமே ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு பர்டிகுலர் மார்க், இப்போ நம்ம மார்க்கிங் அது ஒரு ஒரு கிரைட்டீரியா இல்லைன்னா ஒரு ரூல் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னா அந்த இடத்துல ஒண்ணுமே நமக்கு இதாகாது. இப்போ 100 ஸ்டூடெண்ட் வெளியே வராங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 10 பேர் வந்து நம்மளோட ஜாபுக்கு சூட்டபிளா இருப்பாங்க, சின்சியரா இருப்பாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க. நம்ம கொடுத்த ஒர்க்கை வந்து ஸ்மார்ட் வேல, அது இப்போ எல்லாமே நம்ம அந்த ஸ்மார்ட்னஸ் தான் சொல்லியிருக்கோம். ஸ்மார்ட்டா அதை முடிக்கிற அளவுக்குலாம் இருப்பாங்க. பட் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அப்படிங்கும்போது அந்த இதுக்கு வந்து மார்க்கிங் வந்து கண்டிப்பா தேவைதான். ஒரு என்ட்ரி லெவலுக்கு தேவை. அதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ்ல பட் இப்போ எல்லா கம்பெனியும் அப்படிதானே ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷருக்கு தான மார்க். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில்ஸ் தான் மேட்டர். அதனால தான் கேக்குறேன். அந்த இடத்துல அந்த லெவல்ல வந்து அது மார்க் அப்படிங்கிறது தேவை. பட் இப்போ கொஞ்சம் ஸ்லோவா நிறைய கம்பெனிஸ் வந்து அதை மாற்றிக்கிட்டாங்க, சேஞ்ச் பண்ணிட்டு. மேபி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்ததுனால ஸ்டார்ட் அப்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மார்க்கிங் அப்படிங்கிற அந்த இது கூட போகல. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கில் செட்டை, ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு அந்த ரெவன்யூ ஜென்ரேஷன் எல்லாமே வரும். அதனால அதுல வந்து ஓகே. அடுத்த கேள்வி என்னன்னா சார், லைக் ஸ்கூல் எஜுகேஷனே இப்போ நிறையா வந்து செல்ஃப் லேர்னிங் ஸ்கூல்ஸ் மாதிரி செல்ஃப் லேர்னிங் செல்ஃப் டாட்னு தான் நிறைய மாறிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச 2-3 பேரண்ட்ஸு நான் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பல, நான் வீட்டில் வச்சு என் வயசு சொல்லி தராங்க. நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக 10th and 12th எக்ஸாம்ஸ் எழுதிக்கிறோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வைஸ் பார்க்கும்போது எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. எல்லாமே ChatGPT, Gemini, Claude எல்லாத்துலேயும் நம்ம என்ன டேட்டா வேணுமோ அதை கொடுக்குறது. யாரும் எந்த கேள்வி யார்ட்டையுமே இப்போ கேட்க போகிறது இல்லை. எல்லாமே அது பதில் சொல்லிது பண்ணியே கொடுத்துறது. நிறைய ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு பையன் 4 வருஷம் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கணும் அப்படின்றது ஒரு டிகிரி வாங்குறதுக்காக மட்டுமே படிக்கணுமா? இஸ் காலேஜ் இஸ் கெட்டிங் அப்டேட்டட்? அப்படி இல்லை. அந்த 4 years பீரியட் அப்படிங்கிறது ஒன்று வந்து அவங்களோட அந்த காலேஜ் லைஃப்னா என்ன அப்படின்னு தெரியணும். இப்போ நம்ம வந்து ஜாப் பண்ணிடலாம், நம்ம நெக்ஸ்ட் கேரியர், அதாவது இப்போ 22 இயர்ஸ்னா 22 இயர்ஸுக்கு அப்புறம் ஒரு 30-40 இயர்ஸ் வந்து அவங்க ரன்னிங் பிஹைண்ட், அதாவது சேலரியோ மணி அது இது நம்ம நிறைய ஓடுதோம். பட் இந்த 4 years பீரியட் வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு நல்ல டிசிப்ளின் இதை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் லைக் ஆட்டிடியூட் வைஸை வந்து அவங்க எனக்கு அவங்க டிஃப்ரெண்ட் ஏரியாலேருந்து வராங்க. இப்போ அவங்க வந்து ஒரு டீம் ஒர்க்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஒரு இதில் இருந்தால் தான் முடியும். இப்போ சொசைட்டியில் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி மற்றவங்களோட மிங்கிள் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அந்த 4 years பீரியட் வந்து நமக்கு வந்து இப்போ அதுதான் சொல்லுவாங்க. இப்போ ஏஐ வந்து ரீப்ளேஸ் வித் டீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா ஏஐ எனிவே மெஷின் தான். அந்த மெஷினை ட்ரெயின் பண்ணது நம்ம தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதே மாதிரி தான் இதுவுமே 4 years வந்து அவன் வந்து ஃபிசிக்கலாக வந்துட்டு ஈவன் அதனால தான் இப்போ இன்ஜினியரிங் பொறுத்தவரை ஆன்லைன் டிகிரி கிடையாது. மற்ற எல்லா இதுக்குமே ஆன்லைன், லைக் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இன்ஜினியரிங் பொறுத்தவரை டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கிடையாது. அப்படி இருந்தாலுமே அது யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ரீசன் வந்து அதுதான், ப்ரொஃபஷனல் டிகிரி அப்படிங்கிறது அந்த 4 years இருக்கும்போது தான் லைக் டிசிப்ளின் வைஸ், ஆட்டிடியூடு, மிங்கிளிங் வித் அதர்ஸ், டீம் ஒர்க்கு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது கண்டிப்பாக
ஓகே. ஸோ எஜுகேஷன் ஸ்கில் இதெல்லாம் தாண்டி லைஃப் ஸ்கில்ஸ்க்காக தான் மெயினாக அவங்க காலேஜ் அட்டன் பண்ணுவாங்க. ஆமாம், அதில் தான் இப்போ நிறைய அவங்க வந்து இந்த எத்திக்கல் இது லைக் எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாமே அது மேண்டேட்ரிங்க மாதிரி உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அது ஆப்வியஸாக இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ அடுத்து ஏஐ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் சொல்லி அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம இது பண்ணணும், டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி அந்த எல்லாம் டிசைன் திங்கிங் கான்செப்ட் வந்து இந்த மாதிரி நிறைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் ட்ரெண்டுக்கு என்னவோ அதுக்கு இதுக்கு தான் மாறிட்டு வருது. அந்த வயசுல அந்த மாணவர்கள் இந்த சமூகத்துக்கு எப்படி அவங்க கட்டமைக்கின்றதும் கல்லூரியில தான் நடக்குப்பா. கண்டிப்பா தேவை. என்னோட இதை பொறுத்து நான் ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது அவ்வளவுதான். அதாவது என்ஜாய் பண்ணிக்கோல, இது லைக் காலேஜ் லைஃப் வந்து என்ஜாய் பண்ணிக்கோ, பட் அட் த சேம் டைம் எல்லாமே ஒரு லிமிட், சர்டன் லிமிட் அவ்வளவுதான். ஓகே. ஸோ நம்ம இப்போ பேசும்போது ஏஐ வில் ரீப்ளேஸ் டீச்சர்ஸ்லாம் பேசுவோம். ஸோ இப்போ ஏஐயோட இம்பாக்ட் என்ன இருக்குது காலேஜஸ் இன்ஜினியரிங் லைஃப் பசங்களுக்குள்ள? இப்போ நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது, இப்போ நான் கிளாஸ் எடுக்கும்போது அந்த வேலைகளை பண்ணியிருக்கேன். கிளாஸில் என் டீச்சர் ஏதாவது தப்பாக சொன்னாங்கன்னா நான் டெக்ஸ்ட் புக் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்து இல்லைங்க தப்பாக இருக்குன்னு சொல்கிறதுலாம் வம்பளுக்கிறதுக்காக சில நேரங்களில் பண்ணியிருக்கேன். பட் இப்போ பசங்க கையில் மொபைல் ஃபோன் இருக்குது, அதில் அவனுக்கு ஓப்பன் பண்ணால் ChatGPT கிளாடில் நீங்கள் நடத்த போகிற விஷயத்த அது ஆட்டோமேட்டிக்காக என்னன்றதை ஒன்று சொல்லிடும், ரைட்? ஸோ இப்போ அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கா? பசங்க எவ்வளோ தூரம் ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, காலேஜில் இன்ஜினியரிங் எவ்வளோ தூரம் இம்பாக்ட்? பசங்க இப்போ பொறுத்தவரை ஸ்டாஃபோட அதாவது அவங்க வந்து டெக்னிக்கலி தயார் மச் அஹெட். ஓகே. அதனால அவங்கள பொறுத்தவரை இப்போ அந்த மாதிரி ஒரு டீச் பண்ணுறது அப்படிலாம் இப்போ அது பெருசா அது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் எப்படி அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அதை பொறுத்தளவுல அவங்களுக்கு வந்து இப்போ சப்போஸ் இவங்க தப்பா டீச் பண்ணுறாங்க அப்படின்னு ஏதோ ஒன்று தெரிய வந்துச்சுன்னா அதோட ரெஸ்பெக்ட் வேற மாதிரி இருக்கும். அதோட அந்த லைக் அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணோட இது மேபி நல்லா டீச் பண்ணக்கூடிய டீச்சர்கிட்ட நல்ல ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பான், அவங்க சொன்னா கேட்பான். பட் அப்படி இல்லைன்னு போது என்னன்னா ஒரு டிஸ்டன்ஸ் கீப் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்போ அவங்கள வந்து அது அந்த இது அந்த ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த இதுவே வராது. அதனால இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி எதுவும், ஏன்னா அவங்க வந்து மச் அஹெட், நமக்கு நல்லா தெரியும், நல்லா இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் எல்லாத்துலயுமே நம்மளோட பயங்கரமா இருக்காங்க. ஆனா அது பெருசா வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணல இது வரைக்கும். என்னோட இதுல என்னோட ஸ்டாஃபும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி எனக்கு ஃபீட்பேக் வரல இது வரைக்கும். அதனால அதை பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஓகே சார். ஸோ இப்போ முதல்ல டச் பண்ண பாயிண்ட் தான் சார், நீங்கள் சொன்ன பாயிண்ட் தான். லைக் ஆர் வி ப்ரொடியூசிங் மோர் இன்ஜினியர்ஸ், தேவைக்கு அதிகமான இன்ஜினியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஆப்வியஸா இருக்குது. ஓகே. அதுதான் சொல்ல அங்க அதனாலதான் இந்த ப்ராப்ளமே வருது. அதனால இப்ப என்ன அதோட அவுட்கம் தான் என்ன ஆயிடுதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த முடிச்சுட்டு வரக்கூடிய இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அதாவது கோயிங் டுவர்ட்ஸ் தேர் பேஷன். அதாவது முந்தி வந்து முடிச்சு வந்தோன்னா இன்ஜினியர் தான் இருக்கும். ஈவன் என்ன சொல்லலாம், என்னோட இதுல வந்து நான் ஐடில இருந்து டீச்சிங் வந்தது இப்போ வரைக்கும் எங்க ஃபேமிலியில எல்லாருமே அது ஒரு பெரிய ஏதோ அதாவது டெசிஷன் எடுத்தது வந்து ஒரு பெரிய தப்பான டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி. அது இன் டர்ம்ஸ் ஆஃப் அவங்களோட இது என்னன்னா லைக் மணி தான், எல்லாருமே பேசக்கூடியது அந்த மணி அப்படிங்கிறது தான். பட் இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளியரா இருக்காங்க. அது வந்து வெளியே வந்துட்டு அவங்க பேஷன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இது பண்ணி அவங்க கிளியரா வெளியே வந்துடுறாங்க. பட் ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் ஒரு இன்ஜினியர். ஓகே. ஸோ அகைன் பசங்களை பற்றி தான் இன்னொரு கேள்வி சார். லைக் நானும் சில பசங்களை மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு எல்லாருக்கும் சொல்ல முடியாது, பட் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்றதுலாம் ரொம்ப மேண்டட்டரியாக இருக்க மாதிரி தெரியல. எனக்கு பிடிச்ச நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி என்னோட பேஷன் நோக்கி போகிறேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் பசங்களுக்குன்னு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறது அப்படின்றதுலாம் குறைஞ்சிருச்சா, இல்லை கண்டிப்பாக நம்ம இது பண்ணி ஆகணுன்ற மென்டாலிட்டி குறைஞ்சிருச்சா? இல்லை, அப்படி இல்லை. அது என்ன ஆகுதுன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சேலஞ்ச் எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதாவது அதை வந்து ஒரு பர்டிகுலர் போய் லேர்ன் பண்ணுறாங்க. லேர்ன் பண்ணிட்டு அவங்க வந்து மறுபடியும் அதை ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி, ஸ்டார்ட் அப்புக்கு வந்து ஐடின்னு இல்லை, எனி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அவங்க அதுக்கப்புறம் பிஸ்னஸ்குள்ள வராங்க. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அந்த பிஸ்னஸ்ங்கும் போது அப்போ அவங்க ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் லெவலில் போகிறாங்க. ஸோ அதை இனிஷியல் பீரியடில் வந்து அதாவது அந்த 4 இயர்ஸ் இருக்கிறாங்க, 5th இயர் வெளியே வராங்க. அந்த 5th இயருமே அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் லெவல்லே தான் இருக்கிறாங்க. அந்த 1 இயர் அவங்க படக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவங்கள வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ எங்கே நம்ம எப்படி இருக்கணுங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட ஜேர்னியை இது பண்ணிடுறாங்க. சூப்பர். சரி சார், என்னோட அடுத்த கேள்வி அதை நோக்கி தான் ஆண்டர்பிரினர்ஷிப்னு டச் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு டாபிக் தான் அது. நான் நிறைய காலேஜஸில் போய் ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமில் சின்ன வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கோம் 2-3 வருஷமாக. ஸோ இப்போ நான் நிறைய காலேஜஸும் விசிட் பண்ணியிருக்கேன், நம்ம காலேஜும் கூட வந்திருக்கேன். லைக் நிறைய காலேஜஸில் நான் பார்த்த வரைக்கும் அந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் அப்படின்ற ஐடியா அதோட கான்செப்ட்ன்றது வேறு,
பட் நிறைய காலேஜஸில் அது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. ஏன்னா நான் ஸ்டார்ட் அப் டீம் அவங்களாம் பார்க்கும்போது அந்த டீமில் பேசும்போதுமே லைக் இன்குபேஷன் சென்டர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் பற்றி நாங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ பிகாஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இஸ் கோன் பி த நெக்ஸ்ட் பூம். அவங்க காலேஜ்லேருந்து வெளியே வரும்போதே ஒரு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணி அவங்களால வெளியே வர முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை விட அவங்களுக்கு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. அவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் அவங்க 10 பேர் வேலை கொடுப்பாங்க, அவங்க எதுக்கு போய் இன்னொரு இடத்துக்கு வேலை கேட்கணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட்டுங்க. பட் அதை அவங்க பில்ட் பண்ணணும்னா அதுக்கான எக்கோ சிஸ்டம் எல்லா காலேஜஸ்லையும் இருக்கா, அதுக்கான தகுதியான ஆட்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த ரீச் இருக்கா அரௌண்ட் தமிழ்நாடுவே கேட்குறேன். நீங்கள் நிறைய காலேஜ் போயிருப்பீங்க. இல்லை, அது எக்கோ சிஸ்டம் இப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மேண்டேட்ரி அப்படின்னு சொன்னதுனால கிரியேட் பண்ணிட்டாங்க. பட் அதை வந்து அதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்டூடெண்ட் மென்டாலிட்டியும் அந்த அளவுக்கு இல்லை. அந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற இதை வந்து இப்போ வரக்கூடிய அந்த 100 பேர் உள்ள வரனா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மைண்ட் செட்டோட இருக்கான். ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வரான், ஒரு 1% 2% தான். ஓகே. ஸோ இப்போ அவங்க வந்து அதை இது பண்ணிட்டு அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடுறாங்க. பட் ரிமைனிங் இருக்க பசங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஓகே. அது வெரி இயர்லி ஸ்டேஜ்லேயே. பட் அதுக்கப்புறம் லேட்டரான வந்து உள்ள வராங்க. பட் அவங்க அவங்களோட இது என்னன்னா 4 years முடிக்கிறோம், ஒரு நல்ல ஜாபுக்கு போறோம், செட்டில் ஆகுதும், ஒரு 4-5 years வந்து நம்மளோட லைஃப்பை என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டார்ட் அப்போ வேற ஏதோ பிஸ்னஸோ போறாங்க. பட் அந்த காலேஜ் பீரியட்ல அந்த மாதிரி ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து இது வந்து இன்னமும் வந்து ஒரு ரூலோ லைக் அது என்னன்னா ஒரு எப்படி சொல்லலாம், சர்டிஃபிகேட் இல்லை, நார்மலி அது எப்படி சொல்லலாம்னா ஒரு கவர்னன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் லெவல்ல இருக்கு. அதாவது இப்போ நம்ம மார்க் எடுக்கிற மாதிரி தான் இதுவும் வந்து ஒரு இதுதான், இந்த மாதிரி போகணும், ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, இனோவேஷனா என்ன, ஆண்டர்பிரனர்னா என்ன, ஐபிஆர்னா என்ன, இந்த மாதிரி வந்து ஒரு புக் லெவல்ல படிக்கிறோம். பட் அதை இம்ப்ளிமெண்டேஷன் லெவல்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல் அது இம்ப்ளிமெண்ட் ஆகல. அதாவது எக்கோ சிஸ்டம் இருக்குது, எல்லா காலேஜ் எல்லா யூனிவர்சிட்டிஸுமே அந்த எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் அது ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்த்தா அது கொஸ்டின் மார்க். அது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சென்சிட்டிவ் ஆகலன்னு நினைக்கிறீங்க? அதுதான் அந்த ரிஸ்க் எடுக்க அவங்க விரும்பல. ஓகே. பட் ஆனால் இப்போ அவங்களுக்கு அது தெரியுதா? தெரியுது. அதுக்குள்ள லைக் என்னன்னா ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதாவது இப்போ இதுனா என்ன, இனோவேஷனா என்ன, ஆண்டர்பிரனர்னா என்ன, ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. பட் கிரியேட் பண்ணாலும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த வில்லிங், அதாவது இது வந்து இதை நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க அந்த மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்டுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதாவது 2%. என்னோட ரெஃபரன்ஸ் நான் சொல்றேன் சார். லைக் நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, இந்த மென்டார்ஸ் அண்ட் இவங்களோட ரீச் இருக்கான்றது எனக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இப்போ சென்னையில் இருக்க பசங்களுக்கு மேபி அவங்கள ரீச் பண்ணலாம். நான் மதுரையெலாம் போய், நான் மதுரையில் தான் என்னோட கம்பெனி இருக்குன்னா நான் அடிக்கடி அங்கே போகிறது உண்டு. ஸோ அப்போது நான் சவுத்தோ இல்லை வேற எங்கேயோ காலேஜஸில் நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன பிரச்சனை நான் பார்க்குறேன் அப்படின்னா, அந்த பசங்களுக்கான எக்ஸ்போஷர் வந்து என்னதான் நம்ம இன்டர்நெட் எல்லாம் இருக்கணும், ஒரு மென்டார், அந்த ஃபீல்டில் இருக்க ஒரு மென்டார் யார், அவங்ககிட்ட கேட்டு இதை நம்ம ஸ்டார்ட் அப் கன்வெர்ட் பண்ண முடியுமா, இது உண்மையிலே ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போதும். ஒரு ஐடியாவாக அவங்க வச்சிருக்காங்க. பட் அதை மெருகேற்றுறதுக்கு, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி மார்க்ஸுக்கு பின்னாடி ஓட வேண்டிய தேவை இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதோட சேர்த்து தான் அவங்க அதையும் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அவங்களை உண்மையிலே ஹெல்ப் பண்ணுறதுக்கான அந்த ரீச் இருக்கா? இல்லை, அது இருக்குது. இப்போ டெக்னாலஜி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, இப்போ ஏஐலாம் வந்ததுனால இப்போ எல்லாமே எவ்ரிதிங் அந்த சாட் ஜிபிடி இது பண்ணாலே இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஈக்குவலி இப்போ வில்லேஜாக இருக்கட்டும், நார்த் சவுத் எங்கே போனாலுமே அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இருக்குது. பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நம்ம சென்னை ஸ்டூடெண்ட்ஸை விட நான் சவுத்துலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அச்சீவ் பண்ணதாங்க. அது பேசிக்கலி நம்ம எங்கே பார்த்தாலும் தெரியும். ஸோ அப்படின்னு அதெல்லாம் இருக்குது. பட் இந்த இன்டர்ம்ஸ் ஆஃப் இது நீங்கள் சொல்ல மாதிரி ஆண்டர்பிரனர் ஸ்டார்ட் அப்னு வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம அதை இனிஷியேட் பண்ணோம்னா மேபி வரக்கூடிய இதில் வந்து சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி சார். ஸோ இப்போ அடுத்த அதை இப்போ நீங்கள் சொன்னதே அந்த 1 or 2% தான் ஆண்டர்பிரனர் போகிறாங்க. அப்போது மிச்சம் இருக்க 98 to 99 ஜாபுக்கு தான் போகிறாங்க, ரைட்டா? ஸோ ஆர் சம் ஆஃப் தம் ஒரு நேம் சேக் டிகிரியாக கூட இருக்கலாம், அது நம்ம இப்போ மிஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் இப்போ அந்த மிச்சம் இருக்க அவங்களுக்கு வந்து அவங்க போகிறது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போக போகிறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் அகாடமியா கேப் அப்படின்றத நம்ம ரொம்ப நாளாக திரும்ப பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இருந்த காலத்துலேயே இருந்திருக்கோம், நான் இருந்த காலத்துலேயே இருந்தது, இப்பயும் அது இருக்குன்றதை நான் பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கே நான் ஆள் எடுக்கணும், ஒரு காலேஜில் போய் நான் கேட்குறேன் அப்படின்னா, காலேஜில் இருக்கவங்களே சொல்கிறது, சார் நீங்கள் உங்களை ட்ரெயின் பண்ணி தான் எடுத்துக்கணும் சார், அவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும் சார் தான் சொல்கிறாங்களே தவிர, எனக்கு என்ன தேவை, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவைன்றதை காலேஜில் எக்யூப் பண்ணணும் அப்படின்றது நடக்குதா அப்படின்னா, நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் நடக்குது, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் இண்டஸ்ட்ரியில என்ன தேவை அப்படின்ற அந்த கேப் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இல்லை, அதுக்கு தான் இப்போ வந்து என்னன்னா, நம்ம நார்மலாக அந்த ஸ்கில் கேப் அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு தான் இன்டர்ன்ஷிப்னு கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட், நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் நம்ம அப்பத்துலேருந்து இருக்குது. பட் இப்போ அது புதுசாக வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்கில் இன்டர்ன்ஷிப்பு, சர்டிஃபிகேஷன், நிறைய ஆன்லைன் சர்டிஃபிகேஷன்லாம் இருக்குது.
பட் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் சர்டிஃபிகேஷன் ஃபுல், அதாவது லைக் நாலேஜ் வைஸாக பண்ணுறாங்க, ஸ்கில் வைஸாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. இப்போ அதை பர்பஸ் ஆஃப் அந்த சிவி ப்ரிப்பரேஷன் அதுக்காக பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுதான் வந்து என்னன்னா, இப்போ அகாடமி என்ன பண்ணுறாங்க, அகாடமிக் இன்ஸ்டியூஷன் எல்லாமே இந்த இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணாதான். இப்போ நான் ஆல்மோஸ்ட் நிறைய இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பவர்ட் கோர்சஸ்லாம் உள்ள கொண்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ அதோட பர்பஸ் என்னன்னா, இண்டஸ்ட்ரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டெக்னாலஜி வந்து கீப் ஆன் சேஞ்சிங் அப்படின்னு இருக்கும்போது, நான் இன்னைக்கு ஃபுல் ஸ்டாக் இருக்கேன், பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியாது. அப்போ நம்ம வந்து அது ஸ்டூடெண்ட் நம்ம பிளேம் பண்ணவும் முடியாது. உனக்கு இந்த டெக்னாலஜி தெரியல அப்படின்னு நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் பிளேம் பண்ணவும் முடியாது. மேபி அவன் வந்து இப்போ சில ஸ்ட்ராங்கா இருப்பான், ஜாவால ஸ்ட்ராங்கா இருப்பான், பட் அவனுக்கு பைத்தான் தெரியாம கூட இருக்கலாம். அப்போ ஜாப் பைத்தான்ல இருக்கிறனால அவங்க போய் பைத்தான போய் படிக்க முடியாது. ஸோ அப்போ ஏதோ ஒரு ஸ்கில் செட், ஏதோ ஒரு டெக்னாலஜி வைஸ் தான் அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பான். ஸோ அதுக்கு ரிலேட்டட் ஜாபுக்கு அவங்க போயிடுவாங்க. பட் அது இல்லாம இந்த இது வந்து இப்போ இந்த இண்டஸ்ட்ரி அகாடமி இது பண்ணதுக்கு தான், கேப்பை ஃபில் பண்ணதுக்கு தான் நிறைய காலேஜஸ் வந்து இண்டஸ்ட்ரி பவர்டு, இண்டஸ்ட்ரி இன்டகிரேட்டட் கோர்ஸ் இந்த மாதிரிலாம் கொண்டு வராங்க. அதில் கொஞ்சம் மோரலஸ் அந்த கேப்பை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. பட் ஸ்டில் அது ஸ்டூடெண்ட் கையில் தான் இருக்குது. ஓகே சார். ஸோ என்னன்னா, நான் இண்டஸ்ட்ரி பர்சனாக வெளில இருந்து பார்க்கல, எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்டர்ன்ஷிப்ஸ் நிறைய வராங்க சார். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, இல்லையும் கேட்குறாங்க. பட் அது எல்லாமே என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு மேண்டேட்டாக இருக்குது. எனக்கு வந்து இது பண்ணி ஆகணும், கவர்மெண்ட்லேருந்து ரூல் போட்டிருக்காங்க, இந்த இயரில் நான் இந்த இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ அதனால பசங்க வந்து பண்ணுறாங்க. ஸோ பசங்க சீரியஸ்னஸ் இருக்கா இல்லை, நம்ம அவங்களை சென்சிடைஸ் பண்ணலன்றதை எனக்கு தெரியல. பட் அவங்க வர்றது வந்து எனக்கு ஒரு 1 month இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1 month இன்டர்ன்ஷிப்பில் எதுவுமே சொல்லி தர முடியாது, எனக்கும் தெரியும். நானே அதனாலே மற்றவங்களுக்குலாம் ரீடைரக்ட் பண்ணி விட்டேன். நான் அந்த 1 month நான் வேஸ்ட் டைம் சொன்னோட வேஸ்ட், அவன் பண்ணுறது வேஸ்ட். பிகாஸ் எனக்கு என்ன பொறுத்தவரையும் ஒரு 3 months to 6 months இருந்தால் தான் அவனுக்கு என்னன்றதே தெரியும். அதை தாண்டி இண்டஸ்ட்ரி கேப்ன்றது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பசங்க இப்போ நான் என் டீமில் ஜாவா தான் ஒர்க் பண்ணுறோம், அவனுக்கு ஜாவா தெரியும். ஆனால் ஜாவாவோட படும் ஜாவா வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதை சுற்றி நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் தான் டே 1 அவனை ஒர்க் பண்ண வைக்க முடியும். இந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்லாம் இன்னும் அட்ரஸ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு தான் அந்த ஹேக்கத்தான் சொன்னது வந்து, அந்த ஹேக்கத்தானோட இதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம அந்த ஹேக்கத்தான் கல்ச்சரை கிரியேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக லைக் ஆண்டர்பிரினரும் கிரியேட் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஸ்கில் கேப் லைக் இந்த மாதிரி உள்ளதும் நமக்கு அது ப்ரொஃபைல் ஆயிரும். அது வந்து ஹேக்கத்தான் இஸ் பெஸ்ட்டு. பட் இன்னொன்று வந்து அந்த ஸ்கில் செட் அப்படிங்கிறது வந்து அந்த இண்டஸ்ட்ரி வைஸ் போகும்போது இண்டஸ்ட்ரி வந்து அவங்களோட இதை பேஸ் பண்ணி ப்ரொசீட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ சில இண்டஸ்ட்ரி வந்து இப்போதான் அதுதான் அந்த லைக் ட்ரெயின் அண்ட் ஹையர் அப்படிங்கிற மாடலில் தான் வந்துட்டு இருக்காங்கல்ல. லைக் இது பண்ணிடுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸை எடுத்துட்டு தென் ட்ரெயின் பண்ணுறாங்க. அது அப்போ அவங்க இண்டஸ்ட்ரியில் போய் ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு ட்ரெயின் பண்ணி உள்ளே எடுக்கிறத விட இங்கேயே ஃபைனல் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு தென் அவங்களோட ரியல் டைம் ப்ராஜெக்டில் போய் ஒர்க் பண்ண மாதிரிலாம் சில கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்ததுனால இப்போ அந்த இதுவும் நல்லதாக போயிட்டு. ஓகே சார், சூப்பர் சார். ஸோ எனக்கு கடைசியாக ஒரு 2 கேள்விகள் மட்டும் சார். ஸோ அதை அப்போ நான் திரும்ப சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 1996 நீங்கள் வந்து ஒரு +2 ஸ்டூடெண்ட்டாக இருந்திருப்பீங்க. இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 30 வருஷம் கழிச்சு இப்போ நீங்கள் ஒரு +2 ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தேர்ந்தெடுப்பீங்க? நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிக்கணும்னு தேர்ந்தெடுப்பீங்களா? அப்படி தேர்ந்தெடுத்தா ஒரு காலேஜ் தேர்ந்தெடுக்கணும்னா என்னென்ன கேட்டகரிஸ் க்ரைட்டீரியா வச்சு நான் வந்து இதை தான் படிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் இப்போ ஒரு +2 ஸ்டூடெண்ட் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இல்லை, ஆப்வியஸாக இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் தான் எடுப்பேன். இப்போ மெயினாக காலேஜ் பிளேஸ்மெண்ட்டு ஃபர்ஸ்ட்டு, காலேஜோட இன்ஃப்ரா செகண்டு, தென் இது ரெண்டும் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேக்கல்ட்டியோட லைக் குவாலிஃபிகேஷன் அண்ட் அந்த இதுவுமே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஏன்னா இன்ஃப்ரா நல்லா இருக்குது, லைக் இது பிளேஸ்மெண்ட் நல்லா பண்ணுறாங்கனாலே ஃபேக்கல்ட்டியோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். ஆப்வியஸாக இந்த 3. ஓகே. ஸோ ஃபைனல் கொஸ்டின் சார். ஸோ உங்களுக்கு இப்போ அந்த ஒரு நாள் முதல்வர் மாதிரி உங்களுக்கு ஒரு பவர் வருது, சம்திங் ஆன் யுவர் ஃபீல்ட் எஜுகேஷன் சிஸ்டமில் உங்களுக்கு ஒரு பவர் வருது, ஒரு விஷயம் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் என்ன விஷயம் மாற்றுவீங்க? கட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் வச்சிருவேன். அந்த முதல் இல்லை, அப்படி அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா எனக்கு என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியரிங் சீட்ஸ் ரைஸ் பண்ணதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். அந்த ஒரு டிமாண்ட் வருது அப்படிங்கிறதுக்காக இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இப்போ ஏஐ டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஎம்எல், ஏடிஎஸ், டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வருது.
பட் அந்த மாதிரி உள்ளதை வந்து சீட்ஸை வந்து கம்மி பண்ணும். ஓகே. சீட்ஸை கம்மி பண்ணி, அதாவது ஒரு ஒரு காலேஜுக்கு இது இவ்வளோதான் அப்படின்னாலே அது போதும், மோர் தென் என்ன. அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இதாகிடும், ஸ்டூடெண்டோட அவுட்கம் நல்லா வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக அது டெவலப் ஆகிடும். ஓகே. அப்படின்னா என்னோட இது வந்து அந்த இன்டேக் ரைஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். ஓகே சார். ஓகே சார். ஸோ அவ்வளோதான் எனக்கு இருந்த கேள்விகள், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப நன்றி சார், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து நம்மளோட பேசினதுக்கு. ஐ திங்க் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் as well. ஸோ ஓகே, இப்போ நம்ம சேனலில் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பேரண்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் எதை சொல்லணும்னு சொன்னீங்கன்னா நம்ம அதோட கட் பண்ணிக்கலாம். அதுதான் இப்போ இன்ஜினியரிங் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பேரண்ட் ஓட்டலாம், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் எடுத்துக்கலாம். இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம +2 வரைக்கும் படித்தா போதும், காலேஜ் வந்துட்டு சும்மா நான் 4 இயர்ஸ் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை அந்த மைண்ட் செட்டோடு உள்ளே வர வேண்டாம். இன்ஜினியரிங் சூஸ் பண்ணி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து Day 1 இருந்து உங்களோட லைக் அந்த இன்ஜினியரிங் டிகிரி இப்போ ஃபஸ்ட்டு இயர் 1 வந்து பேசிக் எல்லாமே இருக்கும். அந்த பேசிக்ஸை நல்லா இது பண்ணிவிட்டு செகண்ட் இயரில் இருந்து உங்களோட ஸ்கில் செட் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு என்னென்ன வழிகள் உண்டோ, லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஹேக்கத்தான் ரிலேட்டட் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஐடியாத்தான் மாதிரி உள்ள ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், பேப்பர் ப்ரெசன்டேஷன். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போய் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் நாலேஜ் ஷேரிங் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நீங்கள் Day 1 இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த 4th இயர் வில் பிகம் எ வெரி குட் இன்ஜினியர். சரி சார், ரொம்ப நல்லது சார். லைக் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம அவங்க எல்லாருக்கும் இதுவரை பார்த்த எல்லாருக்கும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம அடுத்து திரும்ப கண்டிப்பாக ஒரு நல்ல வீடியோவில் அவங்க எல்லாரையும் மறுபடியும் மீட் பண்ணுறேன், இன்னொரு நல்ல கெஸ்ட்டோட உங்களோட இன்சைட்ஸோட நான் கண்டிப்பாக உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். நன்றி.